Hello guys, welcome back to my channel Thalapathy. Today's video நம்ம என்ன பார்க்க போறோம்னா unboxing and review வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் போடுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் அமேசானில் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிவ்யூ வீடியோ. என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்னா brustro எலக்ட்ரிக் எரேசர் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பேக்கேஜ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 வருது, ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் 40 rupees. ஸோ 440க்கு நான் இந்த எரேசர் வாங்கியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு செல் வராதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ 22 erasers, 10 small அண்டு 12 பிக் erasers நமக்கு வருது. அப்புறம் வந்து இதிலே ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்து போட்டிருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலத்துறாசா. பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டா. யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லப்பா, நீங்க பயப்படாத, பயப்படாதா. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான், சொல்லு. நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு. ஒரே குசியில் இருக்கேன்ப்பா. அதான்ப்பா கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்குது எனக்கு. ஸோ இது வந்து செல்லு போடுறது. இங்கே வந்து இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே 2 கொடுத்துருக்காங்கல்ல, அது மாதிரி இது ஸ்டீலில் சும்மா இதுக்கு கழட்டி போட்டுக்கிற மாதிரி தான், ஈஸியாக இருக்குது. ஸோ இரேசர் டைட்டாக தான் இருக்குது. அப்பா நல்லா டைட்டாகவே இருக்குது. செல்லு போட்டுடலாமா? எங்கூட செல்லு போக மாட்டேங்குது. அட ஓ மை காட். கிடச்சிருச்சு சின்ன செல்லு. சரி நண்பர்களே, சந்தோஷம். ரைட், பவர் மோட்ரு பவராக இருக்குது நல்லா. அப்படியே தான் வரும் பாருங்க. இந்த வேலை தான் பண்ணாதீங்க, தூக்கி போடுதான். ஐயோ விளையாட்டு ஜாமான். நம்ம இதுதான் நான் வாங்கின ப்ராடக்ட். இது பேர் வந்து brustro பேட்ரி ஆப்ரேட்டர் எரேசர், எலக்ட்ரிக் எரேசர். ஸோ இது 2 வந்திருக்கு. நான் இரேசர்ஸ் இப்போதைக்கு நான் ஓப்பன் பண்ணலை. நான் இதோட யூசேஜ் ரிவ்யூவை சொல்கிறேன் யூஸ் பண்ணிவிட்டு. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஃபைனலி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இரேசர் நான் யூஸ் பண்ணிட்டு இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன். இந்த இரேசர் யூஸ் பண்ணி நான் 2 ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பெஸ்ட்டாகவே வந்துச்சு. ஸோ இது வந்து யூஸர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, நல்லா ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெயிட்டு பொறுத்தளவு எனக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. செல்லு போட்டனால அப்படி வெயிட்டு கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இரேசர் குவாலிட்டி நல்லாயிருக்கு. இரேசர் அந்த ரொட்டேட்டிங் மோட்டார் வந்து ரொம்ப பவராக இருக்குது. ஸோ சின்ன டஸ்ட்டும் கூட ஈஸியாக அழிச்சிருதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு மைன்யூட் டீட்டெயிலிங்ஸ் வேணுன்னா நல்லாவே பண்ணலாம். நீங்கள் டைம் எடுத்து பண்ணிங்கன்னா சூப்பராகவே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது வந்து கலர் சூப்பராக இருக்குது.
ஸோ பிளாக்கு அந்த மாடலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கு, ப்ரீமியமாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லாமே. நெக்ஸ்ட்டு ப்ரைஸு பார்த்திங்கன்னா, ஸோ பிகினர் ஆர்டிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக எனக்கே தெரியும் பிகினர் ஆர்டிஸ்ட்டுக்கு உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எரேசர் இது வந்து வாங்க வேணாம், சாதா எரேசரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஆர்ட்டில் கொஞ்சம் ஓரளவு ஒரு ஸ்டெப்பு ஏறினதுக்கப்புறம் ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 440க்கு வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 செல்லு வேறு போடணும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு 24 ஆகும். 440 464 470 வந்துடுதுன்னு வைங்களேன். இப்போ உங்களுக்கு 470 ருபீஸ் அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக நான் என்ன எரேசர் சொல்லுவேன்னா, மோனோ0 எரேசர் இருக்குல்ல, ஸோ அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ இதை விட அது கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதுலேயே உங்களுக்கு அப்சரா பர்க் இருக்குது. அப்சராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக வரும்னு ஆனால் வந்து எரேசர் கொஞ்சம் மொத்தமாக வரும். உங்களுக்கு வந்து மைன்யூட்டாக வராது. இது ரொட்டேட்டிங் மோட்டர்லாம் வராது. சும்மா நம்ம வந்து கிளிக் எரேசர் மாதிரி வரும். ஸோ அது உங்களுக்கு அதோட ப்ரைஸ் தான் ரொம்ப கம்மியாக வரும். ஸோ நீங்கள் வேணால் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இது ஒர்த்து பையிங் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேர்த்தி ஸோ இப்போ ஃபைனலாக வாங்கியாச்சு. இன்னும் 2-3 வீடியோஸ் ரிவ்யூ வீடியோஸ் இருக்குது, அன்பாக்சிங் வீடியோஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இன்னும் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் கீழே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் ஃபஸ்ட்லேயே தந்திருக்கேன். ஸோ அப்புறம் என்னோடய ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆர்ட் ஒர்க்ஸை நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணலாமே. ஸோ இந்த ரிவ்யூ வீடியோவில் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணாலும் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் வந்து எப்போ வேணால் நீங்கள் வந்து எனக்கு டவுட்ஸ் கேட்கலாம். ஏதாச்சும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணாலும் என்கிட்ட கேதர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து அங்கே எப்பயுமே ஆக்டிவாக இருப்பேன். சரி நண்பர்களே, சந்தோஷம். ரைட்.